நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இந்த போஸ்டிங்கு 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இது எந்த மாவட்டத்தில் வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க, நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் வெப்சைட். திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்பவே நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, திருப்பத்தூர் மாவட்டமா இருந்தீங்கன்னா. சோ இப்ப கரண்ட்ல வந்து ஒரு நியூ லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 6/5 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 15/5/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. குக்கிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இதை வியூ பண்ணாலும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டுமே வந்து ஓபன் ஆயிடும். சோ இப்ப நீங்க தெரியல பாக்கலாம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதன ஊராட்சி ஒன்றியத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா RCM நீதியுதவி உயர்நிலை பள்ளியில இருந்துதான் உங்களுக்கு சமையல் உதவியாளர் பணி வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து https://tirupattur.nic.in இந்த இணையதளத்தில் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பதிவிறக்கம் ஒரு ஒன்று நண்பர்களை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ண முடியலனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டேரக்டா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல நாங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் லெவல் 1 3000 ரூபாய் கொடுப்பாங்க. பட் அதுக்கு மேல நீங்க ப்ரொமோஷன் ஆயிட்டீங்க, அதாவது 6 மந்த்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் அப் டு வந்து 9000 வரைக்கும் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. 21 வயசுல இருந்து 40 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ கேஸ்ட் வாரியாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டவரா இருந்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 40 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். பழங்குடியினர் இருந்தீங்க அப்படின்னா 18 முதல் 40 வயசு விண்ணப்பிக்கலாம். விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் இருந்தீங்கன்னா 20 முதல் 40 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, இல்லைன்னா தேர்ச்சி பெறாதவர்கள் பாஸ் அண்ட் ஃபெயில் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். தமிழ்ல வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு தூரத்துக்கும் உங்களுடைய ஹோமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றவரா இருக்கீங்க அப்படின்னா குறைவான பார்வைத்திறன், உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், 40% கையில் முழு செயல்பாடு, திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது, திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான. சோ இந்த இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. விதவைகள், கணவன் கைவிடுவர்கள், ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து 25% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், 15/5/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்லணும். காலம் தாமதம் பெறப்படும் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க. ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம், பள்ளி மாற்று சான்றிதழ், டிசி, உங்களுடைய 10th மார்க் ஷீட், பாஸ் அண்ட் ஃபெயில் அதோட மார்க் ஷீட் இருந்தாலே போதும், குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்னேச்சர் யாரு போறாங்களோ அவங்கள்ட்ட டைரக்டா போயிட்டு தான் இந்த செல்ஃப் அட்டஸ்டட் எல்லா டாக்குமெண்ட்லயுமே வாங்கியிருக்கணும். சோ அது வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நேர்ல கொண்டே சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா தபால் மூலியமா அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. என்ன மாவட்டத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊராட்சி, மாநகராட்சி, நகராட்சி மென்ஷன் பண்ணிக்க. சோ விண்ணப்பிக்கும் பள்ளி, சோ இந்த விண்ணப்பிக்கும் பள்ளி தான் இங்கதான் இருக்குது, RCM நிதியுதவி உயர்நிலை பள்ளி. சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டா முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். உங்களுடைய நேம், தந்தை கணவர் பெயர் ரெண்டுல ஏதோ ஒண்ணு, மொபைல் நம்பர், சோ கரண்ட் அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ், ஊராட்சி ஒன்றிய நகராட்சியின் பெயர்,
உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ், சோ அது நீங்க 10th முடிச்ச 12th டிகிரி எதுனா மென்ஷன் பண்ணிக்கலாம், அதோட ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணிடணும். பட் தமிழ் கட்டாயமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. ஜாதி சான்றிதழ், உங்களுடைய நீ என்ன ஜாதி பிரிவினை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. மாற்றுத்திறனாளி ஆம்னா, சோ அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா தேவையில்லை. ஆதரவற்ற விதவியா, இல்ல ஆதரவற்ற பெண்ணா, இல்ல கணவன் கைவிடப்பட்டவரா, இதுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பட்டாட்சியின் சான்று இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆம்னு சொல்லுங்க மட்டும்தான். சோ பணியிடம்க்கு ஒரு மையத்துக்கும் பள்ளியின் பெயரும் இது ரெண்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த ஆர்சி உயர்நிலை பள்ளிக்கும் உங்க ஊருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. 3 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணா பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், 10th மதிப்பெண் சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், ஜாதி சான்றிதழ் நகல், இருப்பிட சான்றிதழ், முன்னுரிமை மேல நம்ம சொன்னது, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்ற நண்பர்களே, 15/5க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, இதோ உங்களுக்காக நம்ம சேனல் காத்துட்டு இருக்குது நண்பர்களே. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல உங்களுக்காக வந்து சேரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டுக்கு வேலை வாய்ப்பை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி டிஎன்ஏபி, டிஎன்பிசி, டிஎன்எஸ்சிசி, போஸ்ட் ஆபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே துறை, பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெட்டீரியலும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ஆக்டிவ் கார்டுல வந்து கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்ல நம்மளே, எல்லா போஸ்டிங்கும் எல்லா எக்ஸாமுக்குமே காமன் ஆப்டிவ் டெஸ்ட் நாங்க கொடுக்குற மெட்டீரியல், அதை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த 35ல இருந்து 45 மார்க் கேட்கக்கூடிய நீங்க கண்டிப்பா எடுத்தலாம். ஈஸியா ஃபுல்லா அவுட் ஆஃப். சோ இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.